முதல்ல வந்து சிவாஜி கணேசனை கமிட் பண்ணி அந்த அந்த வேடத்துக்கு கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்காங்க. 15 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே 15 நாள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் எப்படி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ரஷ் போட்டு பார்ப்பார். அவங்க ஸ்டுடியோலே வந்து ப்ராசஸிங் இருந்துச்சு, அவங்க ஸ்டுடியோலே வந்து தியேட்டர் இருந்துச்சு, எல்லா விதமான ஸ்பெசிலிட்டிஸும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்துச்சு. அப்படி ரஷ் போட்டு பார்க்கும்போது அந்த கேரக்டரு சிவாஜி கணேசன் வந்து நாடகத்துலேருந்து வந்ததுனால கொஞ்சம் ஆள் பார்க்க ஒல்லியாக, கண்ணமெல்லாம் கொஞ்சம் வத்தி போய் ஒரு மாதிரி இருந்திருக்காரு. அப்போ செட்டியார் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மெய்யப்ப செட்டியார் அவர்கள், அவங்க பார்த்துட்டு இந்த பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அபிப்பிராயம் இருந்திருக்கு. வேற யாராவது ஒரு கதாநாயகனை போட்டு ரீப்ளேஸ் பண்ணி எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனைகள் நடந்துருந்துருக்கு அந்த படத்தை பார்த்துட்டு. அப்போ வந்து இவர் சரவணன் சாருடைய அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இவர் நல்லா இருக்காருங்க, ஒரு சில காட்சிகளில் ஒரு மாதிரி தொய்வாக இருக்கிற மாதிரியும் சோர்வாக இருக்கிற மாதிரியும் தெரியுது, பளபளப்பு இல்லாத மாதிரி தெரியுது, ஒரு நடிகனுக்கான பொலிவு இல்லாத மாதிரி தெரியுது, நீங்கள் கொஞ்சம் அந்த பையனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்து நல்லா பக்காவாக கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொடுத்தா அடுத்தடுத்து ரீடேக் பண்ணி ரீஷூட் பண்ணி எடுத்தோம்னா அந்த காட்சிகள்லாம் நல்லா வந்துடும்னு அவங்க சரவணன் சார் அம்மா சொல்லியிருக்காங்க. சரவணன் சார் அம்மாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஓகே இந்த பையனே வச்சு எடுங்க, கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்து கொஞ்சம் தயார் பண்ணி நான் சொல்கிற சீன்ஸை மட்டும் ரீஷூட் பண்ணுங்கன்னு ரீஷூட் பண்ணி மறுபடியும் ரஷ் பார்த்துருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அப்படி வந்து சிவாஜி கணேசனுக்கு அமைஞ்ச படம் தான் பராசக்தி. முதல் படத்திலே வந்து அவரை மாற்றிட்டு நடிக்க வைக்கலாமான்னு நினைக்கும் போது சரவணன் சார் அம்மா தான் வந்து அந்த வாய்ப்பு வந்து அவங்க இப்போ வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதனால் சிவாஜி சார் வந்து கடைசி வரைக்கும் அந்த மறக்காமல் எப்போ நேரம் பார்த்தாலும் வந்து மெய்யப்பன் செட்டியார் அவர்களுடைய மனைவி சரவணன் சாருடைய துணைவியார் காலில் விழுந்து தான் வணங்குவாராம், அம்மா நீங்கள் இல்லைன்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காதுன்னு.